ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருநகரியிலே திருவத்தியன உற்சவம். இன்றைய தினம் 7ஆம் நாள் ராப்பத்திலே வழக்கம் போல காலை அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிந்து, காலை கிரமங்கள் முடிந்து, நம்மாழ்வாரும் எம்பெருமானாரும் திருவீதி புறப்பாடு கண்டருளினார்கள். திருவீதி புறப்பாட்டிலே இன்றைய தினம் திருவாசிரியம் சேவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு உள்ளே வந்து தாயார் சன்னதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மண்டபத்திலே நம்மாழ்வார் எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் கண்டருளினார். திருமஞ்சனம் முடிந்த பிறகு நம்மாழ்வார் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு ராப்பத்து மண்டபத்துக்கு எழுந்தருளினார். முன்பே அங்கே எம்பெருமான், நாச்சிமார்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் எழுந்தருளி இருந்தார்கள். நம்மாழ்வார் அங்கே எழுந்தருளின பிறகு திருவாராதனம், தளிகை ஆகியவை கண்டருளினார். அதற்கு பிறகு சேவா காலம். அத்தியாபகர்கள் திருவாய்மொழியிலே 6ஆம் பத்தை இன்றைய தினம் சேவித்தார்கள். அதற்கு பிறகு சாற்றுமுறை, தீர்த்தம், ஸ்ரீராமானுஜம், பிரசாத விநியோகம், இப்படி காலை வேளையானது, காலை பொழுதானது நன்றாக பூர்த்தி அடைந்தது. வழக்கம் போலே சாயந்தர வேளையிலே பரமபத வாசல் திறப்பு. முதலிலே நம்மாழ்வாரும் எம்பெருமானாரும் பல்லக்கிலே திருக்கொட்டகைக்கு எழுந்தருளி விடுவார்கள். அங்கே பரமபத வாசலை பார்த்து கொண்டு நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தார். எம்பெருமான் உட்பக்கம் எழுந்தருளி இருப்பான். அங்கே பரமபத வாசல் திறக்கப்பட்டு எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்படும். அதே ஆரத்தி நம்மாழ்வாருக்கு பிற்பாடு சமர்ப்பிக்கப்படும். அதற்கு பிறகு எம்பெருமானும் ஆழ்வாரும் அந்த திருக்கொட்டகையிலே பத்தி விழா கண்டருளுவார்கள். பத்தி விழா கண்டருளின பிறகு அங்கிருந்து நம்மாழ்வாரும் எம்பெருமானாரும் பாசுர கோஷ்டி தொடங்கின உடனே இவர்கள் இருவரும் ராப்பத்து மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவார்கள். இன்றைய தினம் பாசுரம் பெரிய திருவந்தாதி. அதற்கு பிறகு எம்பெருமான் இந்த பெரிய திருவந்தாதி பிரபந்தத்தை திருச்செவி சாய்த்து கொண்டு கொடிமரத்தை சுற்றி புறப்பாடு கண்டருள்வான். இந்த புறப்பாடானது தாயார் சன்னதிக்கு அருகிலே வந்து பூர்த்தி அடையும். எல்லாருக்கும் அங்கே ஸ்ரீராமானுஜம் சாதிக்கப்படும். அதற்கு பிறகு திருமுடி சேவை. மிக ஆச்சரியமான இந்த திருமுடி சேவை வைபவம் ஆழ்வார் திருநகரிலே மட்டும் நடக்கக்கூடியது. எம்பெருமான் அர்ச்சக சுவாமிகளாலே கைத்தலத்திலே எழுந்துள்ள பண்ணப்பட்டு அப்படியே அரையர் சுவாமியுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்டபத்தை வந்து அடைந்து அங்கே ஆழ்வாருக்கு தன்னுடைய திருவடியை எம்பெருமான் கொடுக்கிறான். எம்பெருமானுடைய திருவடி ஆழ்வாருடைய திருமுடி மேலே நன்றாக பொருந்தி இருக்கும். அதற்கு பிறகு அங்கிருந்து திரும்ப தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி, தன்னுடைய மண்டபத்தை நோக்கி எழுந்துள்ள வேண்டும் எம்பெருமான். அப்பொழுது அரையர் சுவாமி இன்றைய தினத்தின் வியாக்கியானம் கங்குலும் பகலும் என்கிற பதிகத்திலிருந்து அந்த பாசுரத்துக்கான அபிநயத்தை அரையர் சுவாமி செய்து காண்பிப்பார். அதற்கு பிறகு கொண்டாட்டங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு எம்பெருமான் தன்னுடைய ஆஸ்தான பீடத்துக்கு வந்து எழுந்தருளுவான்.
இப்பொழுது கட்டியக்காரர்களும் எம்பெருமானுடைய கொண்டாட்டங்களை எல்லாம் விஸ்தரமாக எடுத்து சொல்லுவார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு திருவாராதனம், தளிகை, அதற்கு பிறகு இன்றைய தினம் அரையர் சேவை. இந்த அரையர் சேவையிலே இன்றைய தினம் கங்குலும் பகலும் என்கிற பதிகம், 7ஆம் பத்திலே 2ஆம் பதிகம். அந்த பதிகத்தினுடைய முதல் பாசுரத்துக்கான வியாக்கியானம் அரையர் சுவாமியாலே சேவிக்கப்பட்டு, அதற்கு பிறகு அந்த 10 பாசுரங்களையும், கங்குலும் பகலும் என்கிற 10 பாசுரங்களையும் சேவித்து, அதற்கு மேலே இந்த 7ஆம் பத்திலே மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பாசுரங்களையும் அரையர் சுவாமி சேவிப்பார், அங்கே விண்ணப்பம் செய்வார். இந்த கங்குலும் பகலும் என்கிற பதிகம் மிக ஆச்சரியமான பதிகம். திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்காக நம்மாழ்வார் சமர்ப்பித்த 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலே எம்பெருமானுடைய திருமுன்பே பராங்குஷ நாயகியுடைய திருத்தாயார் நின்று கொண்டு அந்த எம்பெருமானை கேள்வி கேட்பதை விளக்கக்கூடிய நிலையிலே இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. திருத்தாயார் பாசுரம் என்றாலே எம்பெருமானே நம்மை ரட்சிக்க வேண்டும் என்ற விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய பாசுரங்களாக அமைந்திருக்கும். இந்த பதிகத்திலேயும் தன்னுடைய பெண் பிள்ளையானவள் இரவு பகல் என்று வித்தியாசம் தெரியாமல் தூங்காமலே இருக்கிறாள். எம்பெருமானே எப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறாள். கண்ணிலிருந்தோ கண்ணீர் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய பெண் பிள்ளை விஷயமாக நீ என்ன செய்ய போகிறாய் என்று எம்பெருமானை கேட்பதாக இந்த பதிகமே அப்படித்தான் அமைந்திருக்கும். திருத்தாயார் பாசுரம் என்றால் உபாயத்திலே நோக்கம் என்று பார்த்தோம். அந்த எம்பெருமான் தான் நம்மை கை கொள்ள வேண்டும். இது நம்முடைய குல மரியாதைக்கு சேர்ந்தது. பிரபன்னர்கள் என்றாலே எம்பெருமானுடைய கை பார்த்திருக்க வேண்டுமே தவிர நம்முடைய முயற்சியாலே எம்பெருமானை அடைவதை நாம் நினைத்தும் பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தத்துவத்தை இந்த பதிகத்தின் மூலமாக நம்மாழ்வார் வெளியிடுகிறார். இன்னொரு வைபவமும் இந்த பதிகத்துக்கு உண்டு. கங்குலும் பகலும் என்கிற பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்திலே முகில்வண்ணன் அடியே அடைந்து அருள் சூடி வைந்தவன் மொய்புனல் பொருளல் துகில்வண்ண தூணீர் சேர்ப்பன் மண்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன். முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மானை 1010 வல்லார் முகில்வண்ண வானத்து இமையவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே என்று இந்த கடைசி பாசுரத்திலே ஆழ்வாராலே காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மான 1000 என்ற விஷயம் மிக முக்கியம். இதை நம்முடைய பூர்வர்கள் மிகவும் ரசமாக எடுத்து காட்டுவார்கள். முகில்வண்ணன் என்பது பெரிய பெருமாளையே குறிக்கக்கூடிய ஒரு திருநாமம். இந்த இடத்துல முகில்வண்ணன் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அதேபோல கொண்டல் வண்ணனை கோவல்நாய் வெண்ணை உண்ட வாயன் என்று திருப்பாணாழ்வாரும் கொண்டல் வண்ணன் முகில்வண்ணன் என்று அர்த்தம் தெரியும்படிக்கு கொண்டல் வண்ணன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1000, இந்த 1000 பாசுரங்களும் திருவரங்கத்தெம்பெருமானுக்காகவே என்று நம்மாழ்வார் சமர்ப்பிப்பதாக நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த பதிகம் அது இன்றைய தினமானது அரையர் சேவையிலே அனுபவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீதமுள்ள பாசுரங்கள் 7ஆம் பத்திலே 3ஆம் பதிகம் தொடங்கி 7ஆம் பத்திலே கடைசி வரைக்கும் அரையர் சுவாமி அங்கே பாசுரங்களை விண்ணப்பம் செய்து அதற்கு பிறகு தீர்த்தம், பிரசாதம் இதெல்லாம் அனைவருக்கும் சாதித்த பிறகு எம்பெருமான் நாய்ச்சிமார்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாரும் அவரவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று சேர்ந்து விடுவார்கள். நம்மாழ்வாரும் எம்பெருமானாரும் நம்மாழ்வார் சந்நிதியிலே எழுந்தருளி இருப்பார்கள். இத்துடன் இந்த 7ஆம் திருநாளுடைய அனுபவம் பூர்த்தி அடைந்தது. மேலே 8ஆம் திருநாள் நாளைய தினம் திருவேடுபரி உற்சவம். அதை நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில்
KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org